பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து குத்துனா கொலை, புதிய ஏற்பாட்டில் மூடனே என்று சொன்னாலும் கொலை. பாருங்கள், அப்படிப்பட்ட கொலைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. குடும்பத்தில் சொத்து பிரச்சனை வருது, பாக பிரிவினை வருது, குடும்பம் ரெண்டாக பிரிந்து விடுகிறது. இல்லை, கொலைகள் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். கொலை என்றால் புதிய ஏற்பாட்டில் கோபமே கொலைக்கு சமம் ஆண்டவர் சொல்கிறார். நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளாதீங்க. ஒருத்தர் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு போலீஸ்னு அலைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா முடிவே வராது. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் புதிய ஏற்பாட்டின்படி கொலை செய்யக்கூடாது. இல்லை, ஒப்புரவாயிருங்க. எதிரிகள் இடத்துல ஒப்புரவாயிருங்க. வாட்ஸ்அப்பில் சின்னதாக ஹாயின்னு ஒரு மெசேஜ் போட்டு எதிரிகிட்ட சார்பாயிருங்க. ஒரு ஸ்மைலி போட்டு விடுங்க. எதிரிக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. ஸ்டேட்டஸ்க்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அவங்களையும் பகைச்சிக்கிட்டே இருக்கிறோம். எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை வாழும். அதுதான் சுற்றி இந்த காரியங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கொலை அல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன கொலை செய்யாதிருப்போமாக. நம் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.